சக்தி. ஆன்மீகத்தில் உண்மை உணர்வுடன் ஈடுபட வேண்டாத எண்ணங்கள் கூடவே உண்டாகும் என்று குறிப்பாக புலப்படுத்துகிறாள் அன்னை. மனதில் ஓர் அழுக்கு சேர்ந்தவுடனே உடனுக்குடன் அதனை நீக்கிக்கொள். விட்டு பிடிக்க நினைத்தால் ஆபத்து என்கிறாள் அன்னை. தெய்வ ருசி கண்ட எல்லா ஞானிகளுமே தொடக்கத்தில் இந்த காம உணர்வை வெல்வதற்கு மனதுடன் போராடி இருக்கிறார்கள். தெய்வ அனுபவம் ஒன்றால் ஈர்க்கப்பட்டு தெய்வ ருசி கண்ட ஒருவன் அந்த தெய்வத்தை நெருங்க முயலுவான். மந்திர ஜபம், தியானம், பக்தி என்ற பயிற்சிகளில் தீவிர நாட்டம் கொள்ளுவான். அத்தகைய நாட்டத்தோடு சாதனைகளில் இறங்குகிற போதுதான் சில சோதனைகளை சந்திக்கிற கட்டம் வருகிறது. நாம் இதற்கு முன்பும் பல பிறவி எடுத்து வாழ்ந்திருக்கிறோம். எண்ணற்ற ஆசைகளோடும் இருந்திருக்கிறோம். அந்த ஆசைகள் எல்லாமே மனதில் பல அடுக்குகளாக பதிவுற்று கிடக்கின்றன. இந்த ஆசைகள் ஸ்தூல வடிவிலும் நுண்ணிய வடிவிலும் செயல்படுகின்றன. கடவுளுக்கு பயந்து ஸ்தூலமான ஆசைகளை ஒழிக்க முயல்கிறோம். தியான பயிற்சி மேற்கொள்கிறோம். இதனால் ஆசைகளில் ஒன்று ஒழிந்தால் மற்றொன்று பிடித்து கொள்கிறது. ஸ்தூலமான ஆசை ஒன்றை ஒழிக்க முற்பட்டால் அதைவிட சூக்குமமான ஆசை ஒன்று மனதின் அடித்தளத்தில் இருந்து கிளம்பி எதிர்க்கிறது. பண ஆசை கூடாது என்று அடக்கினால் அது பெண்ணாசையாக மாறி வெளியே கிளம்புகிறது. பெண்ணாசையை அடக்க நினைத்தால் புகழாசையாக வெளிப்படுகிறது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகள் தவிர புகழாசை என்ற ஒன்று உண்டு. இவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு அகப்படாத மனிதர்களே கிடையாது. எவ்வளவுக்கெவ்வளவு நமது மனம் உயர உயர போகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு இந்த நுண்ணிய ஆசைகளும் உள்ளிருந்து வெளிக்கிளம்பி மனத்தை துன்புறுத்தும். எனவே தான் வள்ளலார் மாணிக்க வாசகர் அந்த நுண்ணிய ஆசைகளை போராட வேண்டியவர்கள் ஆனார்கள். எவ்வளவு முயன்றாலும் அடக்க முடியாத ஆசைகள் 2: பெண்ணாசை, பொருளாசை. பொருளாசையை காட்டிலும் பெண்ணாசை வலிமை வாய்ந்த ஒன்றாக ஆட்டி படைக்கிறது. இதனை உணர்ந்த சமண மதமும் பௌத்த மதமும் பெண்ணாசையை போக்கிக் கொள்வதற்கு துறவு நெறியை வற்புறுத்தின. மற்றவர்களைப் போல பகவான் ராமகிருஷ்ணர் பெண்களை வெறுக்கச் சொல்லவில்லை. எல்லா பெண்களையும் அன்னை பராசக்தியாக பாவிக்கச் சொன்னார். சித்தர்களும் அவ்வாறுதான் கூறினார்கள். மற்ற பெண்களை பார்க்கும்போது சகோதரியாகவும் தாயாகவும் பாவிக்க பழகு. அவர்களையும் பராசக்தியின் அம்சங்கள் என்று நினைத்து பழகு. ஒவ்வொரு பெண்ணிலும் பராசக்தியே ஆன்மாவாக குடிக்கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து பழகு என்று ரமண கிருஷ்ணர் வழிகாட்டினார். மனத்தை இப்படி பழக்கினால் காமத்தை வெல்ல முடியும். உள்ளுக்குள் ஆசையை வைத்துக்கொண்டு மேலுக்கு காமத்தை ஒழிக்க முடியவில்லை என்று புலம்புகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் உள்ளிருந்து ஆதிபராசக்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த ஆசை அழிந்து மறைகிற வரையில் அதில் விருப்பும் சலிப்பும் ஏற்படுகிற வரை பிறவிகள் கொடுத்து அனுபவங்களும் கொடுக்கிறாள். முதுமை பருவத்திலாவது இந்த காமமும் காசு ஆசையும் அகன்றுவிட வேண்டும். அப்படியும் அகற்றிக் கொள்ளாதவர்கள், ஞான சாதனம் பழகாதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வருபவர்களே. அதனால் தான் கோடியில் யாரோ ஓரிருவர் மட்டும் முக்தி பெறுவதற்குரிய தகுதியை அடைகிறார்கள். ஓம் சக்தி. மீன் தண்ணீரில் ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கும். கொக்கு நேரம் பார்த்து தனக்கு தேவையான மீனை கொத்தி கொண்டு போய்விடும். மனிதன் பந்தம், பாசம், வீடு, வசதி, சொத்து, சுகம் என்றே விளையாடி கொண்டிருக்கிறான். அவ்வாறு விளையாடி கொண்டிருப்பதால் அவ்விளையாட்டின் பயனாக அவன் ஊழ்வினை மீண்டும் பிறவியில் தள்ளிவிடுகிறது. சென்ற பிறப்பின் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உள்ளம் நன்றாக அமைந்துவிட்டால் அமைதி கிடைக்கும். உள்ளத்தை விட்டு வினை அகலாது. உன்னுடைய நிழல் உன் கூடவே வருகின்றது. மரத்தின் நிழல் அதன் அருகிலேயே விழுகின்றது. பறவையின் நிழல் அது பறக்கும் போது கூடவே வருகின்றது. மிருகம், சூரியன், சந்திரன், மேகம் என்பவற்றிற்கும் நிழல் உண்டு. அதுபோல நீ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் உன் பாவ புண்ணியங்கள் நிழல் போல உன் கூடவே வரும்.
அம்மாவிடம் வந்தும் கூட வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள். உன் சுற்றுச்சூழலை கவனித்துப் பார், உண்மை விளங்கும். மனித இனத்தில் அசுத்தமும் துர்நாற்றமும் பெருகி வருகின்றன. எண்ணங்களில் சுத்தமில்லை, செயல்களில் சுத்தமில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும். எனவே நீ மற்றவர்களால் பாதிக்கப்படுவாய். அதனால் தான் நீ மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதாது, உன்னால் 4 பேர் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். நாடெங்கும் ஆன்மீக உணர்வு பெருக வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். உன்னை வைத்து உலகம் திருந்த வேண்டும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாம். ஏதோ கடமைக்காக செய்தால் பலன் இருக்காது. முன்பெல்லாம் 10 பேருக்கு ஒருவன் புத்தி சொல்பவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான். ஆனால் இக்காலத்திலோ அதர்மமும் அக்கிரமமும் செய்பவர்களே பெருகி வருகிறார்கள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட பிறகு இருப்பதை வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். இல்லாததை தேடி அலையக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமான பிடிப்பு இருக்க வேண்டும். அந்த பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.